இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கியை தரவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது. வாடகை பாக்கி 20 லட்சம் ரூபாயை தரவில்லை என்று யுவன் சங்கர் ராஜா மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாடகை பாக்கி 20 லட்சம் ரூபாயை தரவில்லை என்று யுவன் சங்கர் ராஜா மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது இடத்தின் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், யுவன் சங்கர் ராஜா மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் வாடகை வீட்டில் வசித்து வந்ததாகவும் வாடகை பணம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் செலுத்தாமல் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்து அது மட்டும் இல்லாம தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் வீட்டினுடைய வாடகை எதுவும் பாக்கி இல்லை எனவும் வீட்டினுடைய உரிமையாளரிடம் பேசிவிட்டு அதன் பிறகு இரவோடு இரவாக அவருடைய வீட்டை காலி செய்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டினுடைய உரிமையாளர் அவருடைய சகோதரர் இந்த திருவல்லிக்கேணி காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையரை நேரில் சந்தித்த புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த புகார் தான் தற்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறது. வீட்டினுடைய உரிமையாளர் ஹஜ்மத் பேகமுடைய சகோதரர் முகமது ஜாவேத் இவர்தான் இந்த புகார் அளித்திருக்கிறார். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு மேலாக வீட்டில் வசித்து வந்ததாகவும் அதன் பிறகு அவர் கடந்த சில மாதங்களாக வீட்டினுடைய வாடகை தராமல் தொடர்ந்து இருக்க வைத்து வந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் வீட்டினுடைய வாடகை எதுவும் பாக்கி இல்லை, அதன் காரணமாக எதாவது தர முடியாது என்று கூறி அதன் பிறகு ஒரு நாள் இரவோடு இரவாக வீட்டை காலி செய்துவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருந்ததாகவும் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எங்களை வாடகை தருவதாகவும் கூறி எங்களை மோசடி செய்துவிட்டு இரவோடு இரவாக வீட்டை காலி செய்துவிட்டு புறப்பட்டு சென்றதாக புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட திருவல்லிக்கேணி மாவட்ட காவல்துறை ஆணையர் இந்த புகாரை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு மாற்றியிருக்கிறார். நுங்கம்பாக்கம் போலீசார் இது குறித்து விசாரணை செய்து வருகிறார்கள். வீட்டினுடைய உரிமையாளர் சகோதரர் இந்த புகார் மனுவை அளித்திருக்கிறார். வீட்டினுடைய உரிமையாளர் ஹஜ்மத் பேகம் உடைய சகோதரர் முகமது ஜாவேத் தான் இந்த மனுவை கொடுத்திருக்கிறார். இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.